இங்க எஃபர்ட்ஸ் மேட்டர் என்ன சொல்ற புரியலையா? இருங்க நான் சொல்றேன். லூக்கா 19:4-5 இப்படி சொல்லுகிறது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்து மரத்து மேல் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எவ்வளவு ஒரு அழகான வசனம். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன். சகேக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை மட்டும் இல்லைங்க, அதோடு கூட அவன் ஒரு எஃபர்ட் போட்டாங்க, ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஆண்டவரை பார்க்கணும்னு ஜனக்கூட்டத்துல ஒரு ஆளா இராதபடிக்கு அவன் ஒரு காட்டுத்து மரத்து மேல ஏறி, எப்படியாவது நான் அவரை பாத்திர மாட்டேனா, அவரு என்னை பார்க்க மாட்டாரான்ற ஒரு ஏக்கத்திலே போனாங்க. அந்த ஏக்கத்துல போனவனை ஆண்டவர் பார்த்தாருங்க. கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாருங்க. எவ்வளவு அழகான வசனம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் வெறும் ஆசைப்பட்டு அந்த கூட்டத்தோட நிக்கல. அவன் ஒரு எஃபர்ட் எடுத்தான், ஒரு முயற்சி எடுத்தான். ஒரு காட்டுத்து மரத்து மேல ஏறின ஆண்டவரை பார்க்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தான். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும். உங்களை காட்டுத்து மரத்து மேலாம் நான் ஏற சொல்லல, அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு போங்கல, ஆண்டவர் தேட ஒரு முயற்சி எடுங்கல. ஆண்டவர் நான் எப்படியாவது இன்னைக்கு பார்க்கணும், அவரை நான் நேசிக்கிறேன், அவர் என்னை திரும்பி நேசிக்கிறார், அவர் என்னோடு கூட பேசுவார் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோடு நீங்க போங்கல. ஆண்டவர் கண்டிப்பா உங்களை பார்ப்பாரு. ஆண்டவர் இன்னைக்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கும்போது உங்களை பார்த்து, கீழே வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல வரேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்வார். ஆண்டவர் வரும்போது நிச்சயமாக உங்க இழந்ததையெல்லாம் கர்த்தர் ரெட்டத்தனையா தருவார். அதனால ஆசைப்பட்டா மட்டும் பத்தாதுங்க, அதுக்காக நீங்க எஃபர்ட்ஸை போடணும். சரிங்களா?